ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் ஹேர் கட் பண்ணேன். அந்த சமயபுரத்தில் வந்துட்டு பூமுடி எடுப்போம். பூமுடி எடுத்துட்டு முடி ரொம்ப வளரவே இல்லை, முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சு. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, மொட்டை கூட அடிச்சிருக்கலாம், நீ பூமுடி எடுத்ததுனால முடி ரொம்ப கொட்டும், முடி திரும்ப வளர்றது கஷ்டம் அப்படின்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டியாச்சு அப்படின்ட்டு நான் பூமுடி எடுத்தேன். இப்போ பூமுடி எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்து எனக்கு வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு ஹேர். பின்னி லப்பர் பேண்ட் போட்டோன்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த கீழே இவ்வளோ இந்த அளவு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு உசிலந்தலையும் முருங்கைத்தலையும் அரைச்சி, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளுங்கனால ஞாயிற்றுக்கிழமை உசிலந்தலையும் முருங்கைத்தலை, சின்ன வெங்காயம் இது மூணையும் போட்டு நல்லா அரைச்சி குறப்ப நல்லா அரைச்சி நல்லா ஃபுல்லாக ட்ரம்ப் பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சிடுவேன். அந்த இது தேய்ச்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஹேர் க்ரோத், அதாவது ஹேர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி முடி கொட்டுறதும் குறைஞ்சிருக்கு. பேபி ஹேர் நிறையா வந்துருக்கு எனக்கு. என்னோடய பழைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ இருந்த ஹேருக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கும். இங்கே பாருங்கள், நிறையா பேபி ஹேர்லாம் வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்களா, நிறைய பேபி ஹேர் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பின்னாடியும் இதெல்லாம் வந்து சும்மா தான் இருக்கும், அப்படியே சுருண்டுக்கிட்டு இந்த இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து எவ்வளோ நீளம் வளர்ந்துருக்கு, நல்லா ஹேர் க்ரோத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு செம்பருத்தி தலை, சின்ன வெங்காயம், வெந்தயம், லைட்டாக விளக்கெண்ணெய் ஊற்றி, சோற்று கற்றாழை ஒன்று உள்ள வீட்டில் ஜெல்லு இருக்கும்ல, அது இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி, செம்பருத்தி பூ தலை எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி காய வச்சிடணும். நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயில் ஊற வச்சுருந்துட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் அது தேய்க்க ஆரம்பிக்கணும். 3 டேஸ்க்கு நல்லா ஊறிடும். 1 மந்த் யூஸ் பண்ணலாம். அந்த ஊற வச்ச அந்த உருண்டையை வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இடையில மாற்றிடணும். ஓகேங்களா. இப்போ நான் தேய்க்கிறது ஜாஸ்மின் கோகனட் ஆயில். இது வந்து ட்ராண்ட்ரஃப் இல்லாமல் நல்லா வச்சுருக்குது. முடி கொட்டுறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது இந்த எண்ணெய் வந்து. அதனால தான் நான் இந்த எண்ணெயை தேய்க்கிறேன். நீங்கள் சுத்தமாக தூய தேங்காய் எண்ணெயில் தேய்ச்சாலும் நல்லது தான். இந்த எண்ணெயில் இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் எண்ணெய் தெரியும். இந்த எண்ணெய் தான் நான் தேய்க்கிறது. சரிங்களா. அது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை உசிலந்தலை, வில்லேஜில் கிராமத்தில் இருக்கிறனால உசிலந்தலை வந்துட்டு நல்லா கிடைக்கிது எங்களுக்கு வந்துட்டு. அதனால நான் பச்சையாகவே அரைச்சி இது பண்ணிக்கிறேன். கிடைக்காத பட்சத்தில் அது காய வச்சு பொடி பண்ணி அரைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் க்ரோத் ஆனது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், முடி கொட்டுறதும் பார்த்திங்கன்னா சிக்கு அதிகமாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், முடி கொட்டுறதும் எனக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு முடி கொட்டுறது வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ முன்னாடிலாம் அப்படியே இவ்வளோ முடி கொட்டும், தலையில் சீப்பு வச்சாலே இவ்வளோ முடி கொட்டும். இப்போ வந்துட்டு பரவாயில்ல, எனக்கு முடி வந்து ஒரு முடி 2 முடி மேக்ஸிமம் 4 முடி இப்படி தான் கொட்டுது. அதுக்கு மேலே வந்து எனக்கு முடியெல்லாம் கொட்டுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்டுறதும் குறையுது. முடி கொட்டுறது குறைச்சதுனாங்க முடி வளர ஆரம்பிக்கும். நான் யூஸ் பண்ணுறது இது தாங்க, உசிலந்தலை, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் 3 நல்லா அரைச்சி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தேய்க்கிறேங்க. அவ்வளோதாங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு சண்டே நான் வந்து போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த தடவை நான் அப்ளை பண்ணுறப்ப அது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். சரிங்களா. நான் இப்படி தான் என்னோடய முடி வளர்கிறது காரணம். நான் மட்டும் முடி வளர்ந்தா போதுமா, என்னோடய ஃபேமிலியில் நீங்களும் உங்களுக்கு முடி வளரும் இல்லையா, அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இது உண்மை. இப்போ நான் வீடியோக்காண்டியோ இல்லை வியூஸ்க்காண்டியோ நான் போடலை. நான் அடைஞ்ச நன்மையும் பலனும் நீங்களும் அடையணுங்கிறக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.